உங்கள் எதிர்கால கனவை ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் தொடங்குங்கள். 2026 ஆண்டுக்கான சேர்க்கை துவங்கியுள்ளது. சார் வணக்கம். வணக்கம் சிவி. நம்ம நேயர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 490 வந்ததுனால நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சார். ஓகே. எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. உங்களோட நடுநிலைமை, உங்களோட நேர்மையான கருத்துக்கள், அது எப்போதுமே முதல் சொல்லுங்க அதுக்கான பாராட்டு வந்துகிட்டே தான் சார் இருக்கு. நிச்சயமா ஒரு நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்கிற உறுதியை தான் நம்ம சொல்ல முடியும். மகிழ்ச்சி சார். பத்மநாபன்கிற நேயர் மார்க்கெட் கேபிள் என்பது ப்ரொமோட்டர், எஃப்ஐஐ, பப்ளிக் ஷேர் எல்லாம் சேர்ந்ததா அல்லது பப்ளிக் ஷேர் மட்டுமா? எதையெல்லாம் மார்க்கெட் கேபிட்டல் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லணும்னு கேட்டிருக்காருங்க சார். சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், அதனால நான் அடிப்படையை சொல்லிடுறேன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொன்னோம்னா, அல்லது மார்க்கெட் கேப்னு அதை ஷார்ட்டா சொல்றோம். அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் அ கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கம்பெனி மொத்தம் வெளியிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் எவ்வளவு, அந்த பங்குகளுடைய சந்தை மதிப்பு எவ்வளவு, இது ரெண்டையும் பெருக்கணும். ஒரு நிறுவனம் 100 பங்கு வெளியிட்டு இருக்கு, அந்த பங்குனுடைய மதிப்பு 300 ரூபாய்னா 300 × 100 30,000 ரூபாய், அதுதான் அதனுடைய சந்தை மதிப்பு. இப்போ இது பொதுவாக மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இதுல ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒன்னு இருக்குது. ஃப்ரீ ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. பொதுவாக சந்தையில குறிப்பிடப்படக்கூடியது இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டை தான் குறிப்பிட்டு அதன் அடிப்படையில தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் நிறைய விஷயங்களுக்கு அதுதான் பயன்படும். ஃப்ரீ ஃப்ளோட்னா என்னன்னா, ப்ரொமோட்டர் கையிருப்பு போக, ப்ரொமோட்டருடைய முதலீடு போக, ஏன்னா ப்ரொமோட்டர் அதை விற்க போறது இல்லையா, அன்லெஸ் அதர்வைஸ் அவர் வித்தாலுடைய அவர் அது ட்ரேடுக்கு டே ட்ரேடுக்கு வராது, டெய்லி ட்ரேடிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ விற்கிறதுக்கோ வராது. அதை தவிர்த்து விட்டு மற்றவர்கள், ப்ரொமோட்டர் தவிர்த்து மற்றவர்களுடைய பங்குகள் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த பங்குகளை மட்டுமே அந்த பங்கினுடைய விலை சந்தையில் அன்றாட விலையோடு பெருக்கி பார்க்கறது தான் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இதுதான் பொதுவாக நம்ம சந்தையில் விவாதிக்கப்படுகிறது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஏற்ற இறக்கத்திற்கு கணக்கிடும் பொழுது. ஃபைன் சார். ரஞ்சித் குமார்ங்கிற நேர் வணக்கம் ஐயா, 4-5 வயது குழந்தைகளுக்கு பேன் கார்டு எடுக்கலாமா? டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமா? குழந்தைகளுக்கு எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்ய வேண்டும்? தெளிவாக எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும் நன்றின்னு போட்டிருக்காருங்க. இது நிச்சயமா பண்ண முடியும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பிறந்த குழந்தைக்கு கூட பேன் கார்டு எடுத்ததா நிறைய செய்திகள் தான் இதுல வந்திருக்கு, சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பாங்க. பண்ணலாம், அவர்கள் பேர்ல டிமெட் அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ணலாம். பட் ஒன்லி திங் இஸ், இதை யாரு ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி விடும்போது, ஃபாதர் அண்ட் கார்டியன், ஃபாதர் அண்ட் நேச்சுரல் கார்டியன், அல்லது அவங்க இல்லாத பட்சத்துல அடுத்து வேற யார் கார்டியனோ அவங்க, பேரண்ட்ஸுக்குள்ள இல்லைன்னா அடுத்த கார்டியன் யாரோ அவங்க தான் அதை சைனிங் அத்தாரிட்டி, அவங்க சைன் பண்றது. இந்த குழந்தை வளர்ந்து மேஜர் ஆகிற வரைக்கும் இந்த அக்கௌண்ட் எல்லாம் பேன் கார்டு அந்த குழந்தை பேர்ல இருக்கலாம், டிமெட் அக்கௌண்ட் அந்த குழந்தை பேர்ல இருக்கலாம், அதுல பாண்டோ டிபென்ச்சரோ அப்ளை பண்ணி வாங்கி வைக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் குழந்தை பேர்ல, மைனர், ஆனா ஆபரேட்டட் பை த ஃபாதர் ஆர் கார்டியன். அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் அதை சைன் பண்றது, அதை ஆபரேட் பண்றதுக்கான பவர்ஸ் இருக்கு அன்டில் மெச்சூரிட்டி. அந்த 18 வயசு தாண்டிய பிறகு ஆட்டோமேட்டிக்கா இவர் வெளியே போய் விடுவார், அவங்க பேருக்கு எல்லாமே தொடர்ந்து இருக்கும். அவர்கள் சைனிங் அத்தாரிட்டியா வந்துருவாங்க, அவங்களுடைய கையெழுத்து அப்டேட் பண்றது இதெல்லாம் பண்ணலாம். அதனால நிச்சயமா குழந்தைங்க பேர்ல பேன் கார்டு வாங்கலாம், குழந்தைங்க பேர்ல டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், குழந்தைங்க பேர்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஹேண்டில்டு பை கார்டியன், ஃபாதர் அண்ட் கார்டியன். அந்த மாதிரி சார் குழந்தைகளுக்கு பண்றத விட அவங்களே பண்ணிக்கலாம்ல சார்? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா தெரியுற மாதிரி இருக்கு. கரெக்ட். அது ரெண்டு விதமாவும் பார்க்கலாம், அவரவர்கள் சௌகரியம் வசதியை பொறுத்து இருக்கு. குழந்தைகளுக்கு எதுக்கான நீண்ட கால திட்டமிடல, நான் கையில வச்சிருந்தேன் செலவு பண்ணிடுவேன், இல்ல வித்துடுவேன், ஏதாவது ஒன்று பண்ணிடுவேங்கிறதுக்கு ஒரு பிளாக்கா ஐடென்டிஃபை பண்ணி வைக்கிறதுக்கு சில பேர் இந்த மாதிரி பண்றாங்க. எனக்கு தெரிந்த ஒருத்தர் சொல்லுவாரு, ரொம்ப காலத்துக்கு முன்பு மாசம் பிறந்த உடனே 4 செலவு சிறந்த 4 செலவுக்கும் கவர்ல போட்டு வச்சிருவேன், தனித்தனி கவர்ல. அந்த 40,000 கையில வச்சிருந்தா செலவாயிடுது, 10,000 4 கவர்ல போட்டு வச்சுட்டு அந்தந்த செலவுக்குள்ளது மட்டும் தான் அதுல எடுப்பேன், அதுக்கு மேல எடுக்க மாட்டேன். இது ஒரு வசதி, அவ்வளவுதான். அது மாதிரி குழந்தைகள் பேர்ல போடுறதுங்கிறது நமக்கு ஒரு நினைவூட்டல் மாதிரி. ஓகே, இது நீ இந்த கோலுக்காக வாங்கியிருக்க, இந்த குழந்தையினுடைய படிப்புக்காக வாங்கியிருக்க, 18 வயசு முடிஞ்சு கல்லூரிக்கு போகும்பொழுது அதுக்கு தேவைப்படும், அல்லது தொழில் பண்றதுக்கு தேவைப்படும், அதுக்கான செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த காலகட்டம் வரைக்கும் அதுக்கு வரி சலுகை கொடுத்து வச்சிருக்காங்க. மனோ பாரத் அப்படிங்கிற நேரம் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அவருக்கு 24 வயசு தான் சார். அசெட் அலோகேஷன் லாங் டேர்முக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேட்டிருக்காரு. 10 அல்லது 15 வருஷத்துல மாசம் 10,000 ரூபாய் போட போறாராம். ஸ்டெப் அப்பா ஒவ்வொரு வருஷமும் 20% வரைக்கும் என்னால பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரிஸ்க் வால்டாலிட்டி ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லைங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, ஒரு அசெட் அலோகேஷன் சொல்லுங்க சார். 25 to 30 இருந்தா கூட ஓகே தான் சார். நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம்னா 100 மைனஸ் ஏஜ் அப்படின்னு ஒரு ரூல் சொல்லுவோம். ஓகே, அதாவது நம்ம 100 வருஷம் வாழ போறதா கணக்குல எடுத்துக்கிட்டு, அதுல நம்ம ஏஜ் இப்ப 24ன்னா அவருக்கு 24 கழிச்சிட்டு மிச்சம் இருக்க சதவீதம் 100 ரூபாய்னு வச்சுக்கணும். 100 ரூபாயில 24 ரூபாய் பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி போகணும். பாக்கி 76 ரூபாய் ரிஸ்க் கேபிட்டல் நோக்கி போகலாம். அது பங்குச்சந்தையா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம்னு சொல்லுவோம். அதே வயசு அவருக்கு 50 ஆன உடனே இந்த 24ல இருந்து 50% பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி போகணும், மீதி 50 ரிஸ்க்.
அதே அவருக்கு 75 அல்லது 76 வயசானுச்சுன்னா 75% அல்லது 76% பாதுகாப்பான முதலீடுகளிலும் மீதம் இருக்கக்கூடிய 25% 24 ரிஸ்க் கேபிட்டல் போகணும். என்னன்னா வயசு ஆக ஆக நம்ம ஏர்னிங் கெப்பாசிட்டி குறையும் அல்லது நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி குறையும். அப்போ ரிஸ்க் அதிகம் எடுக்கக்கூடாது, ரிஸ்க் குறைச்சிக்கிட்டே போகணும். சின்ன வயசுல ரிஸ்க், இதுதான் பொதுவான விதி. ஆனால் இது எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகாது. இதுக்கு எல்லாத்துக்குமே விதிவிலக்குகள் உண்டு, அதை புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு தொலைபேசி மூலமாகவோ அல்லது பொது நிகழ்ச்சியிலையோ கேட்டு நம்ம இந்த அசெட் அலோகேஷனை டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா அவரு ரிஸ்க் வாலட்டிலிட்டி பத்தி போட்டிருக்காரு, நல்ல விஷயம், ஓரளவு தரவுகள் கொடுத்திருக்காரு. பட் இது பத்தாது. இன்னும் கூட அவர் இது ரிட்டையர்மெண்ட்டுக்காக பண்றாரா, வீடு வாங்க போறாரா, அல்லது படிப்பு மேற்படிப்புக்காக சேர்க்கிறாரா, என்ன மாதிரியான ரிஸ்க் அப்பிடைட் இருக்கு, பல விஷயங்கள், அவருடைய குடும்பத்துல அவருக்கு மற்ற பொறுப்புகள் என்ன இருக்கு, காப்பீடு எடுத்திருக்காரா, காப்பீடே எடுக்கலைன்னா இந்த பக்கம் திரும்பி கூட போகக்கூடாது. நான் ஆயில் காப்பீடு எடுத்திருக்கேன், நான் மருத்துவ காப்பீடு தான் எடுத்திருக்கேன், இந்த ரிஸ்க் எல்லாம் கவர்டு, அப்பதான் இந்த ரிஸ்க்கு வரலாம். நான் அதே எடுக்கலைன்னா இதெல்லாம் பேசுறதே வேஸ்ட். ஸோ நல்ல ஒரு செபியிடம் பதிவு பெற்ற ஒரு ஆலோசகரை அணுகி அவர்கிட்ட முழுமையான விஷய தரவுகளை கொடுத்து அதன் அடிப்படையில் அவர் முடிவு செய்யறதுதான் கரெக்டா இருக்கும். பட் பிராடா கேட்டீங்கன்னா இந்த 100 - ஏஜ் ரூலை ஃபாலோ பண்ணலாங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஃபைன் சார். சதீஷ்குமார் நேயர் AMC ஸ்டாக்ஸ் ஃபார் லாங் டேர்ம், இஸ் இட் வர்த் கன்சிடர் இன் அவர் போர்ட்ஃபோலியோ? ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம தனிப்பட்ட பங்குகளை பத்தி பேச முடியாது. ஒரு ஒட்டுமொத்த துறையை கேட்கிறாரு. AMC ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த நிறுவனங்களுக்கு ஒரு வீடு கட்டி வாடகை விடுற மாதிரி கிட்டத்தட்ட வச்சுக்கலாம். ஓரளவுக்கு கரெக்டான 100% சரியான ஒப்பீடு இல்லை, பட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அவர்களுக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம், அந்த பணம் வந்துருச்சு, பல ஆண்டுகள் நம்ம எடுக்க போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம டெந்து அவங்க 6%, 1%, 2% நம்ம டெந்து நம்ம அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல ஃபீ போட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா தெரியும். அது அவர்களுக்கு வருமானம். அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க ஒண்ணுமே பண்ணலைன்னா கூட 1000 கோடி வச்சிருந்தாங்கன்னா அந்த 5 வருஷத்துக்கு 5000 கோடி மீதான அந்த 1%ங்கிற மாதிரி வச்சுக்கலாம் கணக்கு. வருஷம் 1000 கோடிக்கு அந்த 1%, 1/2% அவங்களுக்கு போய் சேரும். இது கிட்டத்தட்ட இந்த துறைங்கிறது பாத்தீங்கன்னா இதோட ஒப்பிட்டு சொல்லணும். இந்த ரிஜிஸ்ட்ரார் அண்ட் ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் இருக்காங்க, இப்ப கேமியோ இந்த மாதிரி நிறுவனங்கள், CDSL, NSDL மாதிரி மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நீங்க ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா வருஷம் அவர்களுக்கு ஒரு கட்டணத்தை நீங்க அடிப்படையில் கொடுத்துட்டு இருக்க போறீங்க. ஒவ்வொரு பங்கு வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் கொடுக்க போறீங்க. அவர்கள் அதுக்காக புதிய முயற்சிகளோ எதுவும் எடுக்கிறது இல்ல. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்றது, அந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அப்டேட் பண்றதோட வேலை முடிஞ்சது. அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ஒரு பாசிவ் இன்கமா பெரும்பாலும் அவர்களுக்கு கொண்டிருக்கும்ங்கிறதுனால இதை பெரிய அளவுல நிறைய பேர் பாக்குறாங்க. தப்பு இல்ல, பட் எல்லாத்துக்குமே வேல்யூவேஷன் இம்பார்ட்டன்ட். அது எப்ப வாங்கணுங்கிறது முக்கியம். அது இந்த துறை நல்லா இருக்குங்கிறதுக்காக எந்த வேல்யூவேஷன் வேணாலும் வாங்கிட்டு உட்கார முடியுமா? நீங்க ஒரு நெஸ்லே மாதிரி, கால்கேட், இந்துஸ்தான் லீவர் மாதிரி நல்ல நிறுவனம் தான். பட் அதை நீங்க போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ ஒரு ஹையஸ்ட் ரேட்ல 2-3 வருஷம் முன்னால என்டர் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அது ஏறி இருக்கா இறங்கி இருக்காங்கிறத நான் சொல்ல விரும்பல, போய் பாருங்க. அதுக்காக அது மோசமான நிறுவனமா இல்ல. ஆனால் நீங்க லாபம் பார்க்கணும்ல, அது முக்கியம். அப்ப அதனுடைய விலை என்ன விலைங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நம்ம கணக்குல வச்சுக்கணும். அதுக்குத்தான் நம்ம சொல்றது ஒரு ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லதுதானே தவிர பொது வெளியில தனிப்பட்ட பங்குகள் பற்றிய முதலீடுகளை யாரையும் கேட்டு பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு சிச்சுவேஷன் மாறுனுச்சுன்னா, இந்த மொனோபோலி மாறுனுச்சுன்னா, அல்லது டியோபோலி, ஆலிகோபோலின்னு சொல்றோம். இப்ப AMCயே பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல UTI மட்டும் இருந்தது. அப்புறம் ஒரே ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர் மார்கன் ஸ்டான்லி வந்தாங்க. அப்புறம் ₹1 வர இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேர் கிட்ட இருக்காங்க. இதுவுமே ஒரு போட்டியான துறையா மாறிக்கிட்டு வருது. அப்ப எப்படி மாறும் எதிர்காலத்திலும் சொல்ல முடியாது. NSDL, CDSL 2 பேர் தான் இந்தியாவில் கோடிக்கணக்கான கணக்குகளை, டிமெட் கணக்குகளை கையாள்கிறார்கள். இது அப்படி இல்லை. சோ இதெல்லாம் நீங்க சீர்தூக்கி பார்த்து முதலீடு செய்யணும். உச்சைமாலுங்கிற நேயர் நம்ம ஷோ ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வேர் டு ஸ்டடி அண்ட் ரீட் அபவுட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பிசினஸ் மாடல் ஃபார் எனி பர்டிகுலர் கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரொமோட்டர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். BSEindia.com அல்லது NSEindia.com, தேசிய பங்குச்சந்தை, மும்பை பங்குச்சந்தையினுடைய இணையதளத்துல போயிட்டு அந்த நிறுவனத்துடைய பெயரை மேல சர்ச்ல போட்டீங்கன்னா உள்ள வரும். அதுல கார்பரேட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த கார்பரேட் இன்ஃபர்மேஷன்ல போய் பாத்தீங்கன்னா நிறுவனத்துடைய தலைமைச் செயலகம் எங்க இருக்கு, பதிவு பெற்ற அலுவலகம் எங்க இருக்கு, அதனுடைய தலைவர் யாரு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், நிர்வாக இயக்குநர்கள்லாம் யாரு, கம்பெனி செக்ரட்டரி யாரு, அப்புறம் அந்த நிறுவனத்துடைய தொலைபேசி எண்கள், விலாசம் எல்லாமே இருக்கும். அதுல அந்த யாரெல்லாம் இருக்காங்க ஃபுல் தரவுகள் அதுல இருக்கும். இது ஒரு அடிப்படையான தகவலை கொடுக்கும். அதற்கு பிறகு அங்கே நீங்க அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணலாம். அல்லது அந்த நிறுவனத்தினுடைய இணையதளத்துல போய் இன்வெஸ்டர்ஸுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க, ஒரு மெனு, அதுக்குள்ள போயிட்டு ஆனுவல் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணும் பொழுது அதற்குள்ள அந்த இயக்குநர்கள் பற்றிய முழு விவரமும் கொடுக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது ஆண்டுக்கு ஒரு முறையோ அவர்கள் மீண்டும் தேர்வாக போகும் பொழுது பங்குதாரர்களிடம் ஓட்டு கேட்க வருவாங்க இல்லையா, நீங்க தேர்ந்தெடுங்கன்னு திரும்ப இயக்குநர் ஆகிறதுக்கு. அப்ப அவர்களை பற்றிய முழு விவரங்களும் அதுல பதிவு செய்யப்படும். மற்ற ஆண்டுகளையும் அது தகவல் கொடுக்கப்படும். அவர் என்ன படிச்சிருக்காங்க, வேறு எந்தெந்த நிறுவனங்கள்ல அவர்கள் இயக்குநர்களாக இருக்கிறார்கள், வழக்குகள் எதுவும் இருக்கிறதா, இந்த மாதிரி பல தரவுகள் IPO
டைட்டிலையும் வெளியிடப்படும். டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ப்ராஸ்பெக்டஸ்லயும் இருக்கும், இந்த ஆனுவல் ரிப்போர்ட்லயும் இருக்கும். அதுல நம்ம பார்க்கலாம். பிசினஸ் மாடல்ங்கிறது ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னாலே கிளியரா தெரியும். அந்த ஆனுவல் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு முன்னால பங்கு வச்சிருக்கணும். இப்ப பங்கு வச்சிருக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. அந்த நிறுவனத்துடைய இணையதளத்திலே போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அவர்கள் என்ன பிசினஸ் பண்றாங்க, அதனுடைய லாப நஷ்ட கணக்கு என்ன அப்படிங்கிற முழு தரவுகளும் அங்கே இருக்கும். இதுதான் பிரைமரி டேட்டா. இது பிரைமரி டேட்டாவில் நம்ம இன்டர்பிரட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அதனால எல்லாரும் செகண்டரி டேட்டாக்கு போறாங்க. வேறு இடங்கள்ல போறப்ப பிரசன்டேஷன் நல்லா இருக்கும். பட் ஆனால் தரவுகளை கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு திரும்ப பிஎஸ்சியோ என்எஸ்சியோ அல்லது அந்த நிறுவனத்துடைய இணையதளத்திலே போய் பார்க்கறது தான் கரெக்டான டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். தீப்தி கமல் அப்படிங்கிறவங்க கேன் யூ எக்ஸ்பிளைன் டி பில் இட்ஸ் அட்வான்டேஜஸ் போட்டிருக்காங்க. மெடிக்கல் பில் தெரியாது என்ன சார் டி பில்? டி பில்ங்கிறது ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. அது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. மத்திய அரசாங்கம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எதுக்கு வம்பு, நான் ஒன்றிய அரசாங்கம்னாலும் திட்டுவீங்க, மத்திய அரசாங்கம்னாலும் திட்டுவீங்க, அதனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதான் இதுதான் எனக்கு வருத்தம். என்னன்னா நம்ம ஒரு மெயின் போக்கஸை விட்டுட்டு வேற எதையாவது விவாதித்து கொண்டு இருக்கிறதுக்கு ஒண்ணு அவங்க பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்ம தள்ளப்படுவோம். ட்ரெஷரி பில்ஸ் அப்படிங்கிறது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், மத்திய அரசாங்கம் வெளியிடக்கூடியது. அது ஒரு ப்ராமிசரி நோட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட மத்திய அரசுடைய உத்தரவாதத்தோடு வெளியிடக்கூடியது. அதுல ரொம்ப பாதுகாப்பானது. இந்தியாவில் ரொம்ப பாதுகாப்பான இருக்கிறதுல முதலீடுன்னா அது நம்ம சொல்லலாம். அது பணத்தை வாங்கி அரசாங்கத்திற்கு பட்ஜெட் பற்றாக்குறை வரலாம், பிசிக்கல் டெபிசிட் சொல்றோம் இல்லையா, அதை குறைப்பதற்கு அவ்வப்பொழுது ஒரு குறுகிய காலத்துல பணம் தேவைப்படும் பொழுது அது வாங்குவாங்க. அது நீண்ட கால அடிப்படையில் வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்கள் அல்ல. அது ரொம்ப போனா அட் த மேக்ஸிமமே 364 நாள் தான் இருக்கும். அதுதான் அது போ பிரைமர்லி அது ஒரு ஷார்ட் டர்ம் பாரோயிங்கா தான் இருக்கும். அதை ஜீரோ கூப்பன் பாண்டுன்னு சொல்லுவோம். பெரும்பாலும் அதனுடைய வட்டி 0 இருக்கும். அப்ப ஏன் சார் வாங்கணும் அப்படின்னா, அது என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய முகமதிப்பை விட குறைவாக நமக்கு கொடுப்பாங்க. 100 ரூபாய் முகமதிப்புன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதை நமக்கு 96 ரூபாய்க்கோ 95க்கோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்தை பொறுத்து கொடுப்பாங்க. முதிர்வடையும் பொழுது 100 ரூபாய் திருப்பி கிடைக்கும். அதுல அந்த வட்டி பில்ட்னா இருக்கும். இது ஒரு வகையான ட்ரெஷரி பில் தான். இது ஃபேஸ் வேல்யூன்னு சொல்றதை விட டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறது. நமக்கு ரிடீம் ஆகும் பொழுது அந்த ஃபேஸ் வேல்யூல ரிடீம் ஆகும். இதுல 91 டே ட்ரெஷரி பில்லுங்கிறது தான் ரொம்ப பொதுவாக பாப்புலரானது. மெச்சூரிட்டியில அது நமக்கு ஃபுல் வேல்யூ கிடைக்கும். பட் கொடுக்கும் பொழுது நமக்கு குறைவான விலையில கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரெஷரி பில்ஸ் இருக்குது. காலகட்டத்தில் ரொம்ப பாதுகாப்பானது. மத்திய ரிசர்வ் வங்கி இஷ்யூ பண்ணக்கூடியது. இது ஓபன் மார்க்கெட்ல பண்ணுவாங்க. ஸ்ரீதர்ங்கிற நேர் டியர் சார், வை Zepto is filing confidential papers? Is there Zepto thinking any of their own business ideas should not be leaked or any other flaws in Zepto side அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னொரு கேள்வி என்னன்னா, காப்பர் ETF பத்தி கேட்டிருக்காரு. இது நிறைய நேர்கள் கேட்டிருக்காங்க சார், காப்பர் ETF பத்தி. அன்பார்ச்சுனேட்லி காப்பர் ETF, சில்வர் ETF வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கன்வின்ஸ் பண்றதுக்கு போதும் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னா, இந்த ETFல என்ன ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப பாதுகாப்பானது அப்படிங்கிறது என்ன காரணம்னா, நம்ம ETFல செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு இணையாக அந்த பொருளை உண்மையிலேயே வாங்கி வைக்கிறாங்க. வெறும் பேப்பர் கோல்டு இல்லது. இப்ப சாவரின் கோல்ட் பாண்ட் அரசாங்கம் இஷ்யூ பண்ணிருக்குன்னா அது வெறும் பேப்பர் கோல்டு. சாவரின் கோல்ட் பாண்ட் அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறதுனால அதனுடைய அந்தஸ்து உயர்கிறது, அவ்வளவுதான். வேற ETF எப்படின்னா, எங்களுக்கு ஒரு யூனிட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எனக்கும் அதுக்கு நிகராக தங்கம் அங்க இருக்கு உண்மையிலேயே. அப்ப தங்கம் ரொம்ப சுலபம். ஏன்னா எத்தனை ரொம்ப போனா எத்தனை டன் இருக்க போகுது, எத்தனை கிலோ இருக்க போகுது, அதை வாங்கி வச்சிடலாம் ஒரு இடத்துல. வெள்ளினா டன் கணக்குல பெரிய வரும்பொழுது ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் தேவைப்படும். அதனால அதற்கே ரொம்ப தயக்கத்தோடு தான் அதை இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்ப காப்பர்னா இன்னும் விலை குறைவு. அப்ப அதை டன் கணக்குல வாங்கி வைக்கணும்னா அந்த இடத்துக்கான வாடகை, அதற்கான இது அதுவே பெரிய லெவல்ல வரும். இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் ஒன்று இருக்கிறது. சோ அதை கவனிக்கணும். அதனால எனக்கு தெரிந்து அந்த மாதிரி எதுவும் இந்தியாவில் இல்ல. சர்வே செலவுல கூட SPDRல இருக்காங்கிறத நான் செக் பண்ணணும். SPDRல கோல்டு இருக்கு, சில்வர் இருக்குது, பட் காப்பருக்கு இருக்கான்னு தெரியல. காப்பரை பொறுத்த வரைக்கும் ப்ராக்சி ரைடுன்னு சொல்லுவோம். ப்ராக்சி ரைடுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒரு லிக்கர் அட்வர்டைஸ்மெண்ட் போட முடியாது. இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கு கரெக்டா ஆல்கஹாலுக்கு. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு அதே ஆல்கஹால் லிக்கர் பேர்ல ஒரு விளம்பரம் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தண்ணி பாட்டில் விற்பாங்க. அந்த வெறும் வாட்டர் பாட்டில் H2O. அந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் உங்களுக்கு பெரிய லாபம் வராது, அது பேருக்கு தான். ஆனா அந்த விளம்பரத்தை போட்டு அந்த பிராண்டை ரீஇன்ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்ப இது அந்த பிராண்டை வச்சுக்கிட்டு இதுல ப்ராக்சி ரைட்னு சொல்றது. இதுல பாத்தீங்கன்னா காப்பர்ல நேரடியாக பங்கு பெற முடியாத போது மறைமுகமாக அதுல ஒரு சிறு பகுதியில பண்றதுக்கு சில பேர் முயற்சி செய்யற. உதாரணமா நிப்டி மெட்டல் இண்டெக்ஸ்னு ஒண்ணு இருக்குது. அது காப்பர் மட்டுமல்ல, மற்ற பல மெட்டல்ஸ் உலோகங்களும் சேர்ந்த ஒரு குறியீடு. நிப்டி பேங்க் இண்டெக்ஸ் மாதிரி நிப்டி மெட்டல் இண்டெக்ஸ். அந்த நிப்டி மெட்டல் TRA அதனுடைய அடிப்படையில மிரே அசெட் நிப்டி மெட்டல் ETF ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. நிப்டி மெட்டல் ETFங்கிறது பங்கு சந்தையில் வணிகமாகக்கூடிய
ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட். இன்னைக்கு தேதிக்கு அதனுடைய நெட் அசெட் வேல்யூ 11 ரூபாய் 21 பைசா. இன்னைக்கு இல்ல, நேற்றைய முன்தினம் 11 ரூபாய் 21 பைசா வந்து அது வணிகம். அது வந்து பெரிய அளவுல அது லிக்விடிட்டி இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதனுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டே கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட தான் இருக்கு. அப்ப அது எப்படி பெரிய அளவுல ட்ரேட் ஆகும்? அதனால அது வந்து பெரிய அளவுல ட்ரேட் ஆகுறது இல்ல. போன வருஷம் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா வந்து 8% மேல கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. பட் 11 ரூபாய் 41 பைசா. இப்ப இன்ஃபேக்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் அப்டேட் பார்த்தேன் 11 ரூபாய் 47 பைசா. டிசம்பர் 31 11/21 இருந்தது, இன்னைக்கு 11/47 காப்பர் ஏறி இருக்கிறதுனால ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. பட் இது வந்து லிக்விடிட்டி அதிகம் இல்லைங்கிறதையும், ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய ஃபண்டுங்கிறதையும், இது முழுக்க முழுக்க வந்து ஒரு உலகத்தை மட்டும் ட்ராக் பண்ணக்கூடியது இல்லை அப்படிங்கிறதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுல முதலீடு செய்யணும். இன்ஃபேக்ட் இதை பத்தி நானுமே இன்னும் ஃபுல்லா முழுக்க ஸ்டடி, ஒரு கேள்வி கேட்டதற்கு பிறகுதான் அதை பத்தி நான் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். வரக்கூடிய நாட்கள்ல இது ஓரளவு பாப்புலர் ஆகிறதுக்கு கொஞ்சம் அதுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் கூட இதை பத்தி நம்ம இன்னும் கூட விவரமாக நம்ம வந்து விவாதிக்கலாம். நிச்சயம் சார். இன்னொரு கேள்வி வந்து ஜெப்டோ கான்ஃபிடென்ஷியல் அந்த பேப்பர். ஜெப்டோ வந்து கான்ஃபிடென்ஷியல் நம்ம தான் பேசணும், கான்ஃபிடென்ஷியல் பண்ணிருக்கு. அதுக்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் வந்து இத செபியினுடைய அப்ரூவலை பெறணும். அப்பதான் பப்ளிக் இஷ்யூ வர முடியும். அப்ரூவல் வர்றதுக்காக இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணி பொது வெளியில வந்துருச்சுன்னா போட்டியாளர்கள் இந்த தரவுகளை எடுத்து இதுல பயன்படுத்தி கொண்டு இந்த யுக்திகளை அவர்கள் பயன்படுத்தலாம்ங்கிறதுனால என்னைக்கு வெளியே வரப்போகுது, அன்னைக்கு வரட்டும். பட் இன்னைக்கே வெளி வந்துச்சுன்னா நம்ம பங்கு வெளியிடுவதே தடைப்படலாம், அல்லது அதனுடைய நம்ம நினைச்ச எதிர்பார்த்த விலை கிடைக்காம போகலாம் பங்குக்குங்கிறதுனால இந்த கான்ஃபிடென்ஷியல் ரூட்ல போறாங்கன்னு நம்ம பேசணும். அதுக்காக அது கம்ப்ளீட்டா கான்ஃபிடென்ஷியலாவே இருக்காது. இருட்டறைக்குள்ள பூட்டி வச்சுட்டு நமக்கு பங்கு வெளியிட மாட்டார்கள். அந்த கான்ஃபிடென்ஷியல் அப்ரூவல் ரூட்ல போய் செபிட்ட அப்ரூவல் பெற்ற பிறகு பங்கு வெளியிடுவதா இல்லையான அவர்கள் முடிவு செய்வார்கள். வெளியிடுவதுன்னு முடிவு செய்துட்டா அந்த டைம்ல அது ஓப்பனா பப்ளிக்கா போட்டுதான் ஆகணும். குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பு அதை இன்னும் அட்வான்ஸாவே முன்கூட்டியே அதை வந்து பொது வெளியில் போட்டு எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகுதான் அவர்கள் பங்கு வெளியிடுவார்கள். நம்ம பங்கு வெளியிடுவதற்கு முன்பு நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னால நமக்கு எல்லா தரவுகளும் சஃபிஷியன்ட்லி இன் அட்வான்ஸ் கொடுக்கப்படும். அதனால இது வந்து இதுல தில்லுமுள்ளு இருக்கான்னா அது வந்து தில்லுமுள்ளு வந்து இருந்தது கான்ஃபிடென்ஷியலாவே ஃபைல் பண்ண வேண்டாம். ஓப்பனா ஃபைல் பண்ணதுல இருக்க தில்லுமுள்ள கண்டுபிடிக்கிறதுக்கே எத்தனை பேர் நம்ம படிக்கிறோம் ப்ராஸ்பெக்டஸ்? உண்மையை சொல்லுங்க. நூற்றுக்கணக்கான பக்கங்கள் இருக்கு. அந்த அது படிச்சீங்கன்னா அது ஒரு பள்ளிக்கூட பாடம் மாதிரி. இப்ப ப்ரொமோட்டரை பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. நிறுவனத்தினுடைய ப்ராஸ்பெக்டஸை நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சீங்கன்னா அந்த நிறுவனத்தை பத்தி மட்டுமல்ல அந்த துறை பத்தியே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பத்தியே தெரிஞ்சுக்குவீங்க. நாங்க ஏன் இந்த துறைக்கு வந்தோம், ஏன்னா இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், ஏன்னா பொருளாதார வளர்ச்சி இப்படி இருக்கும், அதனால எங்களுடைய துறையினுடைய வளர்ச்சி இப்படி இருக்கும்னு பொருளாதார வளர்ச்சி இந்தியாவுடைய வளர்ச்சியை பற்றி போட்டு, அல்லது அதனுடைய என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு போட்டு, இந்த துறையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான வளர்ச்சியை பற்றி போட்டு, அப்புறம் அவர்கள் நிறுவனத்தை பத்தி எல்லாம் போடுவாங்க. அவ்வளவு தரவுகள் அங்க கிடைக்கும் உங்களுக்கு. அது ஒரு கோல்டு மைன் மாதிரி. சோ அப்படிலாம் வந்து ரகசியமாக அதை வைக்க மாட்டாங்க, அது போடுவாங்க. போட்டது முதல்ல நீங்க நம்ம படிப்போம், படிச்சுட்டு அப்புறம் கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஒரு திருடர்கள் இருக்காங்கிறக்கா எல்லாருமே வந்து நம்ம தப்பா இருக்கும்னு நம்ம வந்து நினைக்க வேண்டாம்னு அவருக்கு நான் வந்து சொல்றேன். நிச்சயம் சார், சிறப்பு சார். இன்னைக்கு வந்து பல கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப திருப்தியா இருந்துச்சு சார். கமெண்ட் ஷோ நம்ம திங்க் பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. நன்றி. 40 ஆண்டுகளாக கல்வியில் சிறந்து விளங்கும் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் 2026 ஆண்டுக்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. மேலும் விவரங்கள் அறிய www.hindustanuniv.ac.in என்ற வெப்சைட்டை பாருங்கள்.